ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்ஸ்ல பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ த பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன் ஸ்டேட்ஸ் தட் the dimension of all terms in a physical expression should be the same, which means நம்ம பிசிக்கல் எக்ஸ்பிரஷனை வந்து அந்த டைமென்ஷன் ஃபார்ம்ல எழுதும்போது எல்லாமே ஈக்குவலா இருக்கும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பிசிக்கல் எக்ஸ்பிரஷன் நம்ம எடுத்துக்கிறோம். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as. ஸோ நம்மளுக்கு தெரியும் v அப்படிங்கிறது வெலாசிட்டி, uமே வெலாசிட்டி, a ஆக்ஸலரேஷன் அண்ட் s வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ v ஸ்கொயர் வந்து velocity is equal to displacement by time. So இந்த v னா final velocity, u வந்து initial velocity. So ரெண்டுக்குமே சேம் தான். ஸோ என்ன எழுதிக்கலாம், இதை வந்து டைமென்ஷன் ஃபார்முலாவில் எழுதும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளாடி L பை டைம் வந்து ஸ்கொயர் பிராக்கெட் உள்ளாடி T is equal to LT power minus 1. So for both the velocity, for initial velocity and final velocity, இந்த dimensional formula வந்து same தான். Next A, acceleration. Acceleration is equal to velocity by time. So velocity என்ன, L t power minus 1 by t is equal to L t power minus 1 into t power minus 1. So இந்த t வந்து மேல போகும் இல்ல, therefore is equal to square bracket குள்ளாடி L t power, so இங்க ஒரு minus 1, so minus 2. so இது என்னது acceleration. next என்ன இருக்கு, s வந்து displacement, s வந்து displacement வந்து just நம்ம L அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாமா, v ஸ்கொயர் என்னது L t power minus 1 the whole square equal to u square. so final velocity எழுதியாச்சு. next u அப்படிங்கிறது initial velocity, so the same தான், L t power minus 1 the whole square into plus 2as. 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட், ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ கான்ஸ்டன்ட்னா 1 தான். so 1 into a acceleration is L t power minus 2 into s வந்து L. therefore ஸ்கொயர் உள்ளாடி எழுதலாம்ல, L ஸ்கொயர் t power minus 2, இந்த 2 வந்து உள்ளாடி வந்துட்டு equal to, இதுவுமே அப்படிதான், L ஸ்கொயர் t power minus 2 plus 1 into L into L square. therefore L square t power minus 2. so இதுல ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா, எல்லாமே சேம். L square t power minus 2 is equal to L square t power minus 2 L square t power minus 2. so இதுதான் வந்து பிரின்சிபிள் ஆஃப் ஹோமோஜெனிட்டி ஆஃப் டைமென்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு பிசிக்கல் எக்ஸ்பிரஷனை எடுத்து அதோட டைமென்ஷனை வச்சு பார்க்கும்போது அந்த பிசிக்கல் எக்ஸ்பிரஷனோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, சேம், எல்லாமே ஈக்குவலா இருக்கு, எல்லாமே சேமா இருக்கு. ஸோ இது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பார்க்கலாம். s equal to ut plus 1 by 2 at square. so s அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், L is equal to u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, L t power minus 1 into t அப்படிங்கிறது டைம் t plus 1 by 2 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். next a acceleration L t power minus 2 into t square, so time square t square. therefore L is equal to
ஸோ எல் இன்டூ டி பவர் மைனஸ் ஒன், இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன மீனிங், பிளஸ் அங்கே ஒன் இருக்கிறதா மீனிங் இல்லை. ஸோ டி பவர் மைனஸ் ஒன், டி பவர் பிளஸ் ஒன் கேன்சல். ஸோ ஹியர் ஒன்லி டி பிளஸ் ஹியர் t power minus 2, t power plus 2 cancel. So only L. So hence proved. இங்கேயுமே நாம prove பண்ணியாச்சு என்னது, principle of homogeneity of dimensions, which means the physical expression எடுத்து நான் physical expression இதை எடுத்து அதோட dimensions எல்லாமே எப்படி இருக்கு, ஈக்குவலா இருக்கு, அதை நம்ம prove பண்ணிட்டோம். இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ கைனமெட்டிக்ஸ்ல இன்னொரு எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா V is equal to U plus AT. So V is equal to U plus AT. இந்த எக்ஸ்பிரஷன் போட்டு நீங்க இதே மாதிரி பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். ஓகே, புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.